தேர்தல் ஆணையம் பாஜகவால் வளைக்கப்படக்கூடியதுதான். தேர்தல் ஆணையத்தை பாஜக எளிதாக வளைத்து விடும். அப்ப இவ்வளவு நாளா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்த வெற்றி எல்லாம் நம்ம அப்படி சொல்லிட முடியுமா? அதுல செலக்ஷன் கமிட்டியில உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இல்ல, சிஜிஐ அகற்றிட்டாங்க. அதுக்கு பதிலா மத்திய அமைச்சர் ஒருத்தரை போட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில நிச்சயமா அவங்க ஈஸியா இப்ப 2 பேர் அவங்க நியமிக்க போறாங்க தேர்தல் ஆணையர்களாக. அந்த 2 பேருமே அவங்கதான் குடி எடுக்க போறாங்க. எதிர்கட்சி தலைவருக்கு அங்க ஒரு வேல்யூவும் கிடையாது, அவர் கலந்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு அந்த கமிட்டியில. அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துட போறாங்க. பாஜகவுடைய ஆட்கள் தான் அங்க கொண்டு வர போறாங்க. அதனால தேர்தல் ஆணையத்தை வளைக்க முடியும், ஆனா நீதிமன்றத்தை பாஜக அரசால் வளைக்க முடியாது. ஏன்னா இது தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் கொடுத்த டெக்ளரேஷன் அஃபிடவிட் என்னன்னா, நாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் அன்னைக்கு என்ன வந்துச்சு, ஹைகோர்ட் பெஞ்ச் தீர்ப்பு கொடுத்துருந்துச்சு. அதன் அடிப்படையில இன்னைக்கு நாங்க நிச்சயமா அதிமுகவுக்கு கட்சி அங்கீகாரம், சின்னம் எல்லாம் நாங்க ஒதுக்குறோம். ஆனா அதுல ஒரு ரெய்டர் போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்கன்னா, ரெய்டர் என்ன சொல்லுச்சுன்னா, மேல் வழக்குகள்ல இல்லாட்டி மூல வழக்குல தீர்ப்பு மாறி, உச்ச நீதிமன்றத்திலேயே மூல வழக்கு அல்ல தீர்ப்பு மாறி வந்தா அப்ப நாங்க எங்களுடைய அங்கீகாரம் கொடுக்கலையும் நாங்க மாற்ற வேண்டி இருக்கும். இந்த உத்தரவுல மாற்றம் வரும். அது வரைக்கும் இந்த உத்தரவு தான் செல்லுபடியாகும் சொல்லி அவங்க வெப்சைட்ல ஏத்திட்டாங்க. எடப்பாடி அவர்கள் தான் பொதுச் செயலாளர். அவருக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல அவர் கையெழுத்து போடக்கூடிய உரிமை அவருக்கு தான் இருக்குது. சின்னம் அவங்களுக்கு தான், கட்சி பேர் அவங்களுக்கு தான், கொடி அவங்களுக்கு தான், எல்லாம் சொல்லியாச்சு. இது எப்ப சேஞ்ச் ஆகும்? இதுல மேல்முறையீட்டு வழக்குகள்ல இல்லாட்டி மூல வழக்குல இதுக்கு ரிவர்ஸ் ஆன ஆர்டர் வந்தா, ஓபிஎஸ் இந்த பொதுக்குழுல இயற்றப்பட்ட தீர்மானங்கள் எதுவும் செல்லாது, அது மாதிரி ஏதாவது தீர்ப்பு வந்தா அப்பதான் இது மாறும். ரைட். இல்ல கலை சார், ஒரு சின்ன கேள்வி. கலை சார், ஒரு சின்ன கேள்வி. அதாவது தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்ல இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெயர் தான் இருக்கு. அப்பவும் பிஜேபி தான் ஆட்சியில இருந்தது. தேர்தல் ஆணையம் அப்ப வளைஞ்சு கொடுத்து அப்ப எடப்பாடி பழனிசாமி அவருக்கு சாதகமான விஷயங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு கூட்டணியில இருந்து வெளியில போயிட்டாருன்னு பாக்கலாமா? இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் பிரகாரம் டெல்லி உயர் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு கெடு விதிச்சது. நீங்க ஒரு கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியை நீங்க முடக்க கூடாது, நீங்க தீர்ப்பு வந்தாச்சு அவங்களுக்கு சாதகமா, நீங்க ஏன் அங்கீகாரம் கொடுக்கறத டிலே பண்றீங்கன்னு சொல்லும் போது தேர்தல் ஆணையம் எங்களுக்கு 1 வாரம் டைம் கொடுங்கன்னு கேட்டுட்டு போய் அந்த 1 வாரம் 4 நாள்லயே திரும்ப அவங்க டெல்லி உயர் நீதிமன்றத்துல கொடுத்த அஃபிடவிட், இதுல பாஜக எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது இபிஎஸ் அவர்களால. கரெக்ட் சார். நீங்க என்னன்னு சொல்றீங்க, தேர்தல் ஆணையம் பிஜேபியால் வளைக்கப்படக்கூடியதுன்னா அப்ப தேர்தல் ஆணையம் நினைச்சிருந்தா அவங்களுக்கு போடாமலே வச்சிருந்திருக்கலாம்ல. நீதிமன்றம் என்ன கொடுத்துச்சோ அதன் படியில அவங்க போட்டுட்டாங்க. தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக இந்த முடிவு எடுக்கல, அது வற்புறுத்தப்பட்டது, நீதிமன்றத்தால் ஆணையிடப்பட்டது. அதற்கு பணிந்துதான் தேர்தல் ஆணையம் கொடுத்துச்சு. இந்த உத்தரவே கொடுத்தது டெல்லி உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படிதான். அதுலயே கூட ஒரு ரெய்டர் போட்டாங்க. இது சேஞ்ச் ஆகும் சப்சிக்வெண்ட் டு தி கோர்ட் ஆர்டர்ஸ், வேற மாதிரி கோர்ட் ஆர்டர் அது சேஞ்ச் ஆகும்னு சொல்லி ஒரு ரெய்டர் போட்டாங்க. இப்ப எதுவுமே சேஞ்ச் ஆகாத போது உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் இபிஎஸ்க்கு ஆதரவா வந்த பிறகு இவங்க ஏன் ஒரு தனி நபர் புகார் கொடுத்தா அதுக்கு ஏன் நோட்டீஸ் அனுப்புறாங்க? இப்ப தேர்தல் ஆணையம் ஏற்கனவே எடுத்து தங்க டெக்ளரேஷன் ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஒரு நீதிமன்றத்துல, உயர் நீதிமன்றத்துல. அதுல ஒய் தே ஆர் கோயிங் பேக், நாங்க ஏற்கனவே அஃபிடவிட் கொடுத்துட்டோம், நாங்க அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டோம், நீங்க புகார் கொடுத்ததன் அடிப்படையில அதை ரிவைவ் பண்றதுக்கு எங்களுக்கு ரிவர்ஸ் பண்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு தான் அவருக்கு அந்த புகார்தாரருக்கு பதில் கொடுத்திருக்க வேண்டிய தேர்தல் ஆணையம். ஆனா இப்ப தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா, பாஜக அரசினுடைய தூண்டுதலின் பேர்ல அவங்க இபிஎஸ்க்கு யாரோ ஒருத்தர் அனாமதேயமா கொடுத்த புகாருக்கு அவர்கிட்ட ரிப்ளை கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இது என்ன தேவையா? ஏன் ஒய் தே ஆர் ரிவைவிங் த கேஸ்? ஏற்கனவே செட்டில்டு இஷ்யூ அது.
இல்ல இப்ப பிஜேபிக்கு அது மாதிரி எந்த நெசசிட்டி இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா நீங்க கூட்டணி பாத்தீங்கன்னா கூட கூட்டணி இங்கதான் வந்து யாருமே சேராத நிலையை பாக்குறோம். இப்ப நாங்க தனிச்சு நிக்கிறோன்ற அளவுக்கு அதிமுக பேசுற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில பேசக்கூடிய அளவிற்கு இங்க வந்துடுச்சுன்னு பாக்குறோம். தமிழ்நாட்டுல இப்ப கூட்டணிக்கே இங்க இன்னும் ஃபைனலைஸ் ஆகாம ஏடிஎம்கே நிக்கிற மாதிரியான சூழலை பாக்குறோம். அங்க கூட 4 பேர் இருக்காங்க, இங்க அந்த 4 பேர் கூட இல்ல எஸ்டிபிஐ தாண்டின்ற மாதிரி இருக்கு. ஏங்க அங்க 4 பேர் யாருங்க இருக்கா? தனிநபர் கட்சிங்கிற பேர்ல சில குச்சிகள் அங்க சேர்ந்து இருக்குது. அங்க யாரு பெருசா இருக்கிறாங்க? யாருக்கு ஓட் பேங்க் இருக்குது? நீங்க பெரிய கட்சிகள் யார் சேர்ந்து இருக்காங்க? இன்னும் பாமகவும் தேமுதிகவும் ஓரளவுக்கு பெரிய கட்சி அவங்கதான். அவங்க ஓரளவுக்கு கட்சிகள். அவங்க ஒரு முடிவை அறிவிக்கலையேங்க. ஏன் அப்படி சொல்ல போனா எஸ்டிபிஐ மட்டும்தான் வந்திருக்கா? இங்க புரட்சி பாதம் இருக்குது, இது புதிய தமிழகம் வந்திருக்குது, இது நீங்க சொல்ற சிங்கிள் கட்சிகள் தானே, அப்படியே நீங்க சொல்ற அதே ஃபார்மட்டுடைய கட்சிகள் தானே அந்த சைடு இருக்கிறது. ரெண்டு பக்கமும் ஈக்குவலி தான் இருக்காங்க. 2 பேரும் பிளேஸ் ஈக்குவலி. ஆனா இன்னைக்கு நீங்க என்னமோ பாஜக எல்லாரும் சேர்ந்துட்டாங்க, பெரிய கூட்டணி ஆயிடுச்சு, அதிமுக ஒண்ணும் சொல்லல. நீங்க சொல்றீங்க இங்க இருக்கிற அளவு கூட நம்பர்ஸ் அதிமுகவிலும் பல சிறிய, அது பார்த்தா எஸ்டிபிஐ சிறிய கட்சி கிடையாது. தேசிய லீக் வந்து அது ஒரு சாதாரண கட்சி கிடையாது. ஐயுஎம்எல் இருந்து பிரிந்து போன சுலைமான் சேட் ஐயுஎம்எல் தலைவராக இருந்தவர், அவரால் துவக்கப்பட்டது இந்திய தேசிய லீக். அது ஒரு சாதாரண கட்சி கிடையாது, அது பெரிய கட்சி தான். எல்லா கட்சியும் வந்திருக்கிறாங்க, இங்கேயும் வந்திருக்கிறாங்க.